அன்பானவர்களே, கடந்த பதிவு பார்த்துருப்பீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம். நீங்கள் 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் 19ஆம் தேதி, 10ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவர்கள் மேஷ லக்னம், மேஷ ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களை பற்றி பேசணும். சொன்ன வாக்குப்படியே இந்த வாரம் 4 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டேன்னா எஸ். இன்று நாம் பேசக்கூடியது எண்ணத்தினால் உயரக்கூடியவர்கள், எண்ணத்தையே தன் லட்சியமாக வைத்திருப்பவர்கள், எண்ணத்தினால் உயரக்கூடியவர்கள். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. எண்ணத்தையே தன் லட்சியமாக வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், ரிஷப லக்னக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, அதே போல 29ஆம் தேதி, இந்த தேதியில் பிறந்தவர்களே நீங்கள்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம், கடகராசியிலே சந்திரன் ஆட்சி. 2ஆம் எண் கூட்டுத்தொகையில 11ஆக இருக்கட்டும், 20ஆக இருக்கட்டும், 29ஆக இருக்கட்டும், சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர். இப்படிப்பட்ட சந்திரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அறிவு இல்லாமல் வேலை செய்ய முடியாது. இந்த அறிவு திறன் அதிகமாக உள்ளவர்கள் இந்த ராசிக்காரர்கள், லக்னக்காரர்கள். எங்க பொறி வச்சா கரெக்டா, எங்க பொறி வச்சா எங்க இற கிடைக்கும். நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்றோம். கரெக்டு தானே? நீங்க நினைச்சது கரெக்டு தான். இவர் தப்பா சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. தப்பா சொல்லல, நம்ம ரைட்டுக்கு நம்ம சொல்றோம். நம்ம எங்க குறி வச்சா இற விழுங்கிறது வேற கதை. நம்ம கடக லக்கணம், ரிஷப லக்கணம், கடகராசி, சிம்ம ராசி 2, 11, 20, 29. நம்ம 2ஆம் எண் அதிபதி சந்திரன், அறிவு சார்ந்த விஷயம். நம்ம பொறி கரெக்டா வைக்கிறோம், நமக்கு இற தானா விழும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். கடவுள் நமக்கு பக்கத்துல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் வரும்போதும், இன்னல்கள் வரும்பொழுதும் நம்மளுடைய அருமை பெருமையை மற்றவங்களுக்கு உணர்த்த வைப்பார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய எண்ணத்தை ஷார்ப்பா வச்சுக்கணும். எண்ணம்னா என்ன? எல்லாரும் கேட்குற கேள்வியே தான். நான் போன பதிவுலையும் அதே தான் சொல்லியிருக்கிறேன். எண்ணம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். எதிர்காலத்தை யார் சிந்திக்கிறார்களோ, அதை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ, அதுதான் எண்ணம். உடம்பு சரியாம இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுப்பான்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். ஐயையோ ஊசியா? வேணவே வேணாம். சரி, வண்டி ஹெல்மெட்டு போடலை, இல்லை ஆர்சி புக் எடுத்துகிட்டு போகல, இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போகல, வண்டியை பிடிச்சிட்டாங்க, கோர்ட்டில் வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கோர்ட்டா? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அடிப்படை விஷயத்துக்கு கூட இன்னும் அவ்வளோ வேணாம், கோர்ட்டு கூட சரி கொஞ்சம் பயம் இருக்குது, ரைட்டு, ஊசி கூட பயம் இருக்குது. பேங்க்கில் ஒரு செல்லான ஃபுல் பண்ணுப்பான்னா பயப்படுவாங்க. செல்லான்லாம் என்னன்னு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்வாங்க. அப்புறம் எப்படி இந்த உலகத்தில் முன்னேறது? இந்த உலகத்தில் இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸி டிரான்சாக்ஷன் என்னன்னா கூகுள் பேயும் பேடிஎம் தான். அது ஒன்று தான் ஈஸியாக எல்லாருக்கும் தெரியுது. அதில் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் எல்லாரும் செய்கிறாங்க, பயப்படுறதே கிடையாது. ஆனால் ரிஸ்க் எடுக்கணும், அதான் நமக்கு லாபம். இந்த ரிஸ்க் இந்த ராசிக்காரர்கள் எடுப்பார்கள், இந்த லக்கணக்காரர்கள் எடுப்பார்கள். ஆனா சரியான வியூகத்தோடு எடுப்பார்கள். இவங்க தான் இதை செய்யறாங்கன்னே தெரியாது. உயர்ந்தவர்கள், உயரக்கூடியவர்கள், அரசியலில் வல்லுநர்கள், சினிமா துறையில, கலைத்துறையில பெரிய ஆற்றல் கொண்டவர்கள், அரசியல் விமர்சகர்கள், கோடீஸ்வரர்கள். இந்த ரிஷப லக்னம், ரிஷப ராசி, கடக லக்னம், கடகராசி 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 19, 20ஆம் தேதி, 29ஆம் தேதியில பிறந்தவங்க. இந்த 2, 20 கொஞ்சம் ஈஸியா வந்துடும்.
2 20 ஈஸியா வந்துடும். 11 டபுள் ப்ரமோஷன்ல கிடைச்சிடும். 29 தான் கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா ஒரு பயமும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். அதோட எண்ணத்தை பூத்தணும் இல்லைங்களா? அப்போ உங்க எண்ணத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ பதிவு பண்ணுங்க. துர்க்கை அப்படிங்கிற சுவாமியையும் முருகனையும் இந்த சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்கள் எண்ணம் ஈடேறும். எண்ணம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களால கீழ் நோக்கி எண்ணவே முடியாது. ரொம்ப கான்பிடண்டா இருக்கக்கூடியவங்க நீங்க. ரிஷப லக்னம், ரிஷபராசி, கடகரக்கணம், கடகராசிக்காரர் ரொம்ப கான்பிடண்டா இருக்கும். உங்களுக்காக யாரோ உழைப்பாங்க, யாரோ உங்களுக்காக வேலை செய்வாங்க. நீங்க உங்களோட கான்பிடென்ட்ல மட்டும் குறையாதீங்க. ஆனா கான்பிடென்ட்டை வெளியில தெரிவிக்காதீங்க. நீங்க கான்பிடென்ட்டா இருக்கீங்கன்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் என்னங்க அவங்க கடகலக்கணக்காரவங்க, ரிஷப லக்கணக்காரவங்க, ரிஷபராசிக்காரவங்க, கடகராசிக்காரவங்க 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதிக்காரவங்க என்னங்க ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா கான்பிடென்ட்டா உங்களுடைய செயல்ல இருந்துகிட்டே இருக்கணும். உங்க திங்கிங் கரெக்டா இருக்கணும். உங்க எண்ணம் உங்க வாழ்க்கை உயர்த்தும். உங்களுடைய பிரதிபலிப்பு, நீங்க எதை நோக்கி பிரதிபலிக்கிறீங்களோ அது உங்களை வாழ்க்கையில பக்குவமா முன்னேற்றம். நீங்க தோத்து போக மாட்டீங்க. கடவுளுடைய அவதாரம் உங்களுக்கு இருக்கு. கடவுளுடைய செயல் முழுமையா இருக்கு. கணிசமான காலத்துல சீக்கிரம் முன்னேறக்கூடியவர்கள். ஆனா சில தடைகள் விழும், உங்களை நெருக்கடிக்கு கொண்டு போவாங்க. ஒரு காலத்திலும் பயப்படாதீங்க. நீங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். ஆனா எண்ணத்தை பலப்படுத்தும். பதியம் போடுறவங்க எல்லாம் எல்லா செடியும் வந்தது கிடையாது. ஆனா இந்த சொன்ன ராசிக்காரர்களும் சொன்ன தேதியில பிறந்தவர்களும் அவங்க என்ன எண்ணத்தை பதியம் போட்டாங்களோ அதை அவங்க நிச்சயமாக மழையாக அதை சரியாக பார்ப்பாங்க. உங்களால கணிசமான வாழ்க்கையை பார்க்க முடியும். உயர்ந்த விஐபி அந்தஸ்தை பெற முடியும். ஆனா ஒரு காலமும் எண்ணத்துல பின்வாங்க கூடாது. பின்வாங்காம இருக்கலாமா? இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுக்குதான் நான் சொன்னேன், துர்க்கை, முருகன், இந்த 2 சுவாமி நீங்க வழிபாடு பண்ணுங்க. சிவதுர்க்கைன்னு சொல்லுவாங்க. துர்க்கையிலே சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை எல்லாம் இருக்காங்க. சிவதுர்க்கை வழிபாடு அதிகமா பண்ணுங்க. ரிஷப லக்கணம், ரிஷபராசி, கடக லக்கணம், கடகராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி. உங்களுடைய பிளானிங் ஸ்கெட்ச் இந்த உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கிற ஆட்கள். உங்களுடைய எண்ணங்கள்லாம் அடுத்த நொடியில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்னைக்குமே சொல்லுவாங்க, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல கேட்கணும், எந்த இடத்துல ஊமையா இருக்கணும், எந்த இடத்துல கேட்க கூடாது, இதை தெரிந்தவர்கள், ஷார்ப் மைண்ட் உள்ளவர்கள். இதுவரைக்கும் நீங்க பல விஷயத்துல சறுக்கி இருக்கலாம், ஆனா இனிமே சறுக்க மாட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க எண்ணத்தை தினசரி நீங்க ஒன்று நினைச்சீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அது ஒயிட் பேப்பர்ல ரெட் இங்க்ல எழுதி உங்க வீட்டுல சுவாமி ரூம்ல மஞ்சள் தடவி ஒரு விளக்கேத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு வெல்வெட்டு துணியில வச்சு மடிச்சு உள்ள வைங்க. டெய்லி அதை படிங்க. ரவுடி சத்தம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு. கடவுள் உத்தரவு. செஞ்சு பாருங்க. உங்க எண்ணம் பிரகாசமா இருக்கும். நீங்க என்னவாகணும்? கலெக்டர் ஆகணுமா? டாக்டர் ஆகணுமா? இன்ஜினியர் ஆகணுமா? நீதிபதி ஆகணுமா? தொழிலதிபர் ஆகணுமா? அரசியல்வாதி ஆகணுமா? மீடியாவில் கலக்கணுமா? என்ன ஆகணும்? நடக்கும். முடியாதது உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. மனிதர்களை புரிந்து கொள்வீர்கள், அதை விட மிஷினரியையும் புரிந்து கொள்வீர்கள். அதை எல்லாத்தை விட, மிஷினை புரிஞ்சுக்கிறத விட, மனுஷனை புரிஞ்சுக்கிறத விட 2 பேரையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை மற்றவங்களை புரியாத அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க. இதுதான் உங்க வாழ்க்கை. நல்லது நடக்கும். கான்பிடண்டா இருங்க. நிச்சயமா வெற்றி உங்கள் பக்கம். நாளை நமதே, நாளும் நமதே. பழைய பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதான் உங்களுடைய வாழ்க்கை. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும், அதே போல தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்கணக்காரர்கள், மீன லக்கணக்காரர்கள், மீன ராசிக்காரர்களை பற்றி
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு உங்களோட சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.